வாஞ்சா கல்பத்தர்பட்சிய கிருபா சிந்துப்பிய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷூரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாக்கியம் ததாதி ஸ்வவதாந்திகம். பகவத்கீதை 8வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அர்ஜுனா, வேறொன்றில் மனதை செலுத்தாமல் எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நித்திய யுக்தனான யோகிக்கு நான் வெகு சுலபமாக கிடைப்பேன். பகவான் முதல்ல பரமபுருஷ பகவானாகிய அந்த முழுமுதற் கடவுளை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கடுத்து புலன்களை எப்படி அடக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் புலன்களை அடக்கி வேதங்கள் உதவியால நிலையற்றதிலிருந்து நிலையானது என்னன்னு கண்டுபிடிச்சிக்க சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்டவே ஒளிப்பிளம்பான பரமபுருஷனை அடைவான்னாரு. அப்புறம் நிரந்தரமான உலகத்துல அவன் சஞ்சரிப்பான்னு சொன்னாரு. அவரை விட்டுட்டு அவரை உயர்ந்த கதியை அடைவான்னு சொன்னாரு. இப்போ படிப்படியா சொல்லிட்டு என்னையே நினைச்சிட்டு இருக்கிறவன் வேற எதுலையும் மனசை செலுத்தாதவனுக்கு நான் சுலபமா கிடைக்கக்கூடியவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. மறுபடி சொன்னதையே சொல்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னா நமக்கு அதனுடைய உட்பொருள் புரியலன்னு அர்த்தம். ரொம்ப அலட்சியம். சொன்னதுவே எல்லாம் சொல்லலை, மறுபடி அதை வலியுறுத்துறாரு. அப்படின்னா வேற விதமா வலியுறுத்துறாரு. நமக்கு ஒரு சிலருக்கு அவங்களுடைய குணத்தினால யாரும் குணத்தை விட்டு மாற போறதில்லை. அவருடைய குணத்தினால அவரவர் இயற்கை குணத்தினால நம்ம வாழ்ந்த அனுபவங்களால அந்த அனுபவங்கள் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையினால அந்த நம்பிக்கையின் பேர்ல நம்ம அறிவை நம்ம எந்த மாதிரியான விதத்துல நோக்கத்துல வளர்த்துக்கிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால நடந்துக்க முடியும். அதுல இருந்து நம்மளை நாம மாத்திக்கிறதுக்கு நாமளே சம்மதிக்க மாட்டோம். அதே சமயத்துல பலகீனமான நமது மனசால யாரையாவது சிறந்தவர்களா, ஏன்னா என் ஜீவனுடைய இயற்கையை யாருக்காவது தொண்டு செய்யறது தான். தொண்டு செய்யறதுங்கிறத விட தமோ குணத்துல சொல்றதா இருந்தால் அடிமைப்பட்டு கிடக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுபவிக்கிறதுக்கு விரும்பிட்டா ஒன்னா சேர்ந்தே வாழ்றோம். ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்காக தான் ஒன்னாவே சேர்ந்து வாழ்றோம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ருசியில இருப்பாங்க. அவங்க எதெல்லாம் நம்புறாங்களோ அந்த மாதிரி நம்புறதுல கிருஷ்ணரை அடையணுங்கிற விருப்பம் இருக்காது. அந்த கிருஷ்ணரை ஒரு மன்னராகவோ ஒரு யோகியாகவோ அல்லது வரம் தரும் தெய்வமாகவோ தனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அறிஞனாகவோ விதவிதமா நினைக்கிறவங்க இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாயாவாதிகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நியாயமான கொள்கைகள் 5 இருக்குதுல்ல, மத பிரிவுகள். இதுல மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப சொல்றோம் பூரா இந்து மதம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா மதம்னு ஒண்ணு எதுவுமே இல்லை. நாம பாரதத்துல கடைபிடிக்க பண்பாடு மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறை. அது தர்மம், என்றும் நிலையான தர்மம். அதுக்கு மதம்னு சொல்ல முடியாது. மதம்ங்கிறது எப்போ உருவாகுது அப்படின்னா திங்கிறதுக்கும் உடுத்துறதுக்கும் உடல் உறவு கொள்றதுக்கும் வசதியான ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணிட்டு
அது கடவுளுக்கு விரோதம் இல்லாதது, கடவுளால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு வசதிகளை ஏற்படுத்தின கொள்கைகளை வகுத்து கொடுத்தவன தலைமையா வச்சுக்கிட்டு மதம்ங்கிறத உருவாக்கினானுங்க. அத மதம்னு சொல்றதுனால நம்ம இதையும் சேர்த்து நம்மளும் மதம்னு சொல்ல வேண்டிய நிலைமை எப்படி வந்ததுன்னு தெரியல. யார் எப்ப பேர் வச்சாங்கன்னு தெரியல. நினைவு கெட்டாத காலம் தொட்டே இந்த மதம்ங்கிற பேர் வந்திருக்கு. ஆனா பூர்வீகத்துல மதம்னு எதுவுமே இல்லை. சிந்து நதிக்கரை, ஹிந்து நதிக்கரை, அந்த நதியோட வளப்படுத்தக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்து மக்களா இருந்தாங்க. இந்துனாலே அந்த நதிக்கரையில அந்த நதியை அண்டி பிழைக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த இந்து நதி இப்ப இல்லை. அதுக்கப்புறமா யுகத்துல கங்கையை பாகீரதன் கொண்டு வந்தான். பகீரதன் கங்கையை ஆகாசத்துல இருந்து பூமி கொண்டு வந்தான். அப்புறம் கிருஷ்ணர் காலத்துல காளிந்தி, யமுனை, அதாவது யமராஜனுடைய தங்கை பூமிக்கு நதியா வந்தா. அதுக்கப்புறம் படைப்பு கடவுளுடைய பேர்ல அவருடைய ஆற்றல், அவருடைய வணக்கத்தினால பூமிக்கு சரஸ்வதி வந்தார். அப்புறம் சிவபெருமான் விழுங்கினாரே விஷம், அது கண்டத்துல இருந்தது. எவ்வளவு நாளைக்கு தான் அவர் கண்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்வதி தேவி அதை கண்டகின்னு ஒரு நதியா கொண்டு வந்தார். இப்படித்தான் எல்லாமே வந்தது. அலக்நந்தா, நர்மதா, பிரம்மபுத்திரா, கோதாவரி, காவேரி, வைகை எல்லாமே இவங்களால வந்தது. இவருக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வைகையை கொண்டு வந்தாங்க. நீ கை வை, அங்க தண்ணி வரும் குடி அப்படின்னு. அவருக்கு சாப்பாடுக்கு தண்ணி எல்லாம் எங்க இருந்து கொடுக்க? ஒரு நதியை உருவாக்குனது இவங்களுக்காகத்தான். அதே மாதிரி கோதாவரி வந்ததும் எங்கேயோ இருக்கிற ராவணனுக்கு பயந்து கோதாவரி சாட்டு எனக்கு என்னன்னு பேசாம இருந்துகிட்டான், பயந்துகிட்டு. அதனால அவ பூமியில சாபத்தினால நதியா வந்தா. கோதாவரிக்கு ராவணன் மேல பயம். பகவான் அந்த கோதாவரியில நிறைய விளையாண்டாரு, அதை புனிதப்படுத்தினார், தைரியம் கொடுத்தாரு. அதே மாதிரி துளசி மகாராணியும் பிருந்தாவனத்துல இருந்து பூலோகத்துல ஒரு தாவரமா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி ஜெய விஜயர்கள் பூலோகத்துக்கு வந்ததுக்கு, அசுரர்களா வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது, காரணம் இருக்குது. அப்போ எல்லாருமே சாபத்தை வரமாக்குறதும் இங்கே வரத்தையே சாபமாக்குற மக்களை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. கஜேந்திரன் மோட்சம் படிக்கிறோம் நம்ம. அவன் திரிகுடமலையில கஜேந்திரன் அந்த தடாகத்துல விளையாண்டான் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பமாகுது கதை. ஆனா அவனுடைய பூர்வ ஜென்மத்துல ஒரு முனிவருடைய தவத்தை கலைச்சி விளையாண்டதுனால அவன் அந்த ஒரு அகங்காரத்தினால அவன் யானையானான். அதே மாதிரி அந்த யானைய கடிக்கிறதுக்காக இன்னொரு முனிவருடைய சாபத்தினால ஒருத்தன் முதலையானான். அவங்களுக்கெல்லாம் சாபம் எல்லாம் வரமாச்சு. இப்ப யுகத்துல நமக்கு வரம் எல்லாத்தையும் சாபமாக்குற திறமை நம்ம கிட்ட இருக்கு. எப்படி திறமை? பக்தர்களுடைய செயல்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்ச சாபம் எல்லாம் வரமாகி நலகோவனும் மணிகிரீவனும் மருத மரமா இல்லைன்னா மருதம்பட்டையோ மருத மரமோ அது மருத்துவ குணமா இருந்து தீர்காயுசா எல்லா மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவ குணம் மட்டும் இல்லை, தெய்வீகமான குணமும் அதனுடைய வரலாறு. கிருஷ்ணரே வந்து விளையாண்டதும் அவங்க மரமானதுனால தான். குபேரனுடைய பிள்ளைகளாவே நலகோவனும் மணிகிரீவனும் இருந்திருந்தா கிருஷ்ணருடைய ஸ்பரிசமும் கிருஷ்ண பக்தர்களுடைய அனுகிரகமும் கிடைச்சிருக்குமா? அப்போ அந்த சாபங்கள் எல்லாமே வரமாச்சு. விதவிதமா யோசிக்கிறோம், விதவிதமா பேசுறோம், விதவிதமா ரசிக்கிறோம். இதுக்கெல்லாம் தான் பகவான் சொல்றார், பரமபுருஷ பகவானை நீ அடையலாம் அப்படிங்கிறார். நற்கதியே அடையலாம், மறுபிறவி இல்லாத உயர்ந்த லோகத்தை அடையலாம், என்னையே அடையலாம். அப்புறமா சொல்றாரு, பகவானை அடையிறத பற்றி அறிவில்லாதவனுக்கெல்லாம் முதல்ல சொல்லிட்டு பகவானோட இரண்டரை கலக்கணும் அப்படிங்கிற அந்த மாயாவதி தத்துவம்,
பாலோட தண்ணீர் கலக்கிற மாதிரி பகவான் வந்து உருவமற்றதா ஒரு பிரம்மமா ஒரு ஆற்றலா இருக்கிறாரு, அவரோட நம்ம ஒன்று கலந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவனுக்கும் தகுந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதான் ஒளிப்பிளமான பரமபுருஷனை அடையலாம்னு சொன்னார் இதுக்கு முன்னால. இப்போ என்னை அடையலாம், நான் அவங்களுக்கு சுலபமா கிடைப்பேன். அதெல்லாம் கஷ்டமா கிடைக்கிறது, இப்ப நான் உனக்கு சுலபமா கிடைப்பேங்காரு. புரியுதா? ஞானத்தினால, பூஜை பொருட்களால, தீபங்களால, தூபங்களால, மலர்களால அர்ச்சாமூர்த்தியை விக்கிரகமா வச்சுக்கிட்டு அதுல அவருடைய ஆற்றல் உருவம் கண்ணுக்கு தெரிகிற உருவமா தியானிக்கிறதுக்கு வசதியா அவருடைய வடிவங்கள், அவருடைய சிகை எப்படி இருக்கும், நெற்றி எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும், நாசி எப்படி இருக்கும், உதடு, கழுத்து, காது, உடம்பு முழுவதுமே எப்படி இருக்கும்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு பிரம்ம சங்கீதையில. பகவான் நேரடியா பகவானை பார்த்தவங்க பிரம்மா பாடி இருக்கிறாரு, பக்தர்களும் பாடி இருக்கிறாங்க. நம்ம பெரியாழ்வார் பாடி இருக்கிறாரு, பல்லாண்டு பாடிட்டு பகவானுடைய வைபவத்தெல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி ராமாயணத்துல வால்மீகி பாடி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பகவானுடைய அங்க வடிவங்களை சுத்தமா அழகா வடிவமைச்சு சொல்லி இருக்கிறாங்க. அதுபடி நாம ஒரு பகவானுடைய படைப்பான பூமியிலிருந்து அனுமதியோட எடுத்து அதை தூய்மைப்படுத்தி மண்ணாலேயோ மரத்தாலேயோ சித்திரங்களாலேயோ ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க சொன்னபடியே வர்ணித்து அவரை வச்சு அதில் மந்திரங்களால் அதை முழு பாவனை அந்த உணர்ச்சிகளை பூரா அந்த பொருளில் ஏற்றி அதை பூஜிக்கிறோம். இந்த வழிபாடு கலியுகத்தில் அர்ச்சாமூர்த்தியை வணங்குறதும் ஒரு சம்பிரதாயமாகவே ஆகிப்போச்சு, வெறும் சம்பிரதாயமாக இருக்கு. ஆனால் இதே அர்ச்சாமூர்த்தியை ஜெகநாத்புரியில் சாட்சி கோபால்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலில் இருக்கிற பெருமாள் இவரை மாதிரி இருப்பார். இந்த மூலவர் இருக்கார்ல வெங்கடேஷ் பெருமாள், இவரை மாதிரி இருப்பார். இவருடைய உயரம் என்ன, அவர் நடந்து என் கூட வருவாருன்னு சொன்னா 100 வருஷமா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம் நாம சொல்லி இந்த மடத்துல. நான் போகும்போது அவர் என் பின்னால நடந்து வருவார், நீ என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டா நடந்து வருவாரு அப்படின்னு யாராவது துணிஞ்சு சொல்லுங்க. ஏன் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அச்சாமூர்த்தியா இருந்தா அந்த சாட்சி கோபால் சாட்சி சொல்றதுக்காக நடந்து வந்திருக்கிறாரு. ராமானுஜர் துளுக்கை வீட்டுக்கு களவாண்டுட்டு போன அந்த ராஜகோபாலனை அவர் போய் கேட்கும்போது அவன், நீ இவ்வளவு பிரியமா அதை ஒரு நபர்னு சொல்றியே, எங்க நீ கூப்பிடு, அவர் வந்தாருன்னா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டான் அந்த துளுக்கை. இவரு வா செல்ல பிள்ளை அப்படின்னு இவர் கூப்பிட்டாரு, நடந்து வந்துட்டாரு பெருமாள். அந்த துளுக்கிற மன்னர் வந்து உண்மையிலேயே இறைவனை பற்றிய தெரிஞ்ச அந்த அறிவுல பூர்ணமா தூய்மையான கிருஷ்ண பக்தன் ஆகிட்டான். அந்த பெருமாளுக்கு பக்தனாகி அவன் எவ்வளவோ அந்த கோயிலுக்கு அவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கிறாப்புல. அதனால மனிதர்கள் வந்து வாழ தெரிஞ்சா, அவன் மனிதனா வாழ தெரிஞ்சாலோ, மனிதனா வாழ புரிஞ்சுக்கிட்டாலோ, மனிதனா வாழ ஆசைப்பட்டாலோ, அவன் பாரதத்தில் உள்ள பண்பத்தான் அவன் கடைபிடிக்க முடியும். அப்பதான் அவன் மனித வாழ்க்கை பூர்ணமாகும். பாரதத்தில் உள்ள தர்மம், அதை இந்து தர்மம்னு சொன்னாலும் சரி, சனாதன தர்மம்னு சொன்னாலும் சரி, நிரந்தரமான தர்மம் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்றும் அழியாத வேதம்னு சொன்னாலும் சரி, பகவானுடைய வாக்குதான் அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். அவன் மனுஷனா வாழ தெரியணும்னா இதைத்தான் கடைபிடிச்சு வாழ முடியுமே தவிர, சும்மா அவன் இனப்பெருக்கத்துக்காகவோ உடுத்திக்கிறதுக்காகவோ தற்பெருமைக்காகவோ ஒரு கொள்கைகளை வகுத்து வச்சுக்கிட்டு அந்த கொள்கைகள்லாம் இறைவனால் எனக்கு வழங்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு புதுசா ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பனி பிரதேசத்துக்கும் பாலைவன பிரதேசத்துக்கும் நெருப்பு பிரதேசத்துக்கும் எரிமலைகளாக இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கும் கடல் பிரதேசங்கள், தீவு பிரதேசங்கள், இதெல்லாம் மொத்தமே இன்னைக்கு பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது. எண்ணிக்கையில் எவ்வளவோ இருக்குது தெரியாது. ஆனால் பூர்வீகத்தில் பாரத வருஷம்ங்கிற அந்த ஒரே ஒரு உருண்டை தான். அந்த மண் உருண்டைக்குள்ள நீரால் சூழப்பட்ட ஆழிசூழ் உலகு. அந்த நீரால் சூழப்பட்ட இடத்துல 56 தேசங்கள் தான் இருந்தது. 56 தேசங்களும் 56 மொழிகளும் 56 இனம் மட்டும்தான் இருந்தது. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கனவு, லட்சியம்,
பாரதத்துல எப்படியாவது இந்து நதியில போய் வணங்கிடணும் அப்படின்னு இருந்தது. அதுவே பின்னாடி கங்கையாச்சு. இப்போவும் கங்கைக்கு இருக்கிற மரியாதை வேற எந்த நதிக்குமே கிடையாது. பாவம் தீர்க்கக்கூடிய தீர்த்தங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கோதாவரியோ இல்லை ராமேஸ்வரம் கடலோ திருச்செந்தூர் கடலோ ஜெகநாத்புரி கடலோ அத்தனை நீர் தீர்த்தங்களும் இருக்குது. ஆயிரக்கணக்கான சகசிர தீர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா கங்கா தீர்த்தத்தை பாடின மாதிரி யாரும் மற்ற தீர்த்தங்களை பாடல. கங்கா தீர்த்தத்தை சிவபெருமான் பாடி இருக்கிறாரு. ஜெகநாத அஷ்டகத்துல அவர் அழகா சொல்லி இருப்பாரு. கங்கை கரையோட அழக சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் ஒரு வீட்டுல போய் யாசகம் கேட்கிறாரு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்போ அவருக்கும் சாபத்தினால பிரம்மாவுடைய கபாலம் கையில ஒட்டிக்கிடுச்சு. அவர் மட்டும் பிரம்மா தலையை கிள்ளலாமா? அப்ப அந்த கபாலம் அவருடைய கபாலம் கையில ஒட்டிக்கிடுச்சு. இந்த தோஷம் போகாது. எப்படி போகும்? பிச்சை எடு. ஒவ்வொரு இடத்துலயா போய் அது குறிப்பிட்ட காலத்துக்கு தன்னையே மறந்து அவரு யாசிச்சு வாழ்ற நிலைமை அவருக்கு வந்தது. அவரா விரும்பி வந்தது. ஆதிசங்கரங்கிற அந்த சங்கரனா வந்தாரு. அப்ப சன்னியாசியா வந்து வாழ்ந்து காட்டினாரு. அதுக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. பிரம்மகத்தி தோஷம், கொலைபாதகம், கபாலம் கையில ஒட்டிக்கிடுச்சு. இன்னைக்கும் கொலைபாதகமான செயல்களை நம்ம சர்வசாதாரணமா செய்யறோம். நம்ம கையில எல்லாம் எத்தனை கபாலம் ஒட்டி இருக்குன்னு தெரியாது. எத்தனை ஆடு கோழி எத்தனை தின்னியோ, எத்தனை மீனை தின்னியோ அந்த கபாலம் பூரா உங்க கையில தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? பல காலம் யாசிச்சு வாழணும். யாசிச்சுன்னா பிச்சை எடுத்து வாழ்றதுன்னு அர்த்தம். பிச்சை எடுத்து வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? நீ கௌரவமா பேண்ட் ஷர்ட்டு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய முதலாளி கிட்ட வேலை செஞ்சு இருந்தாலும் அதுவும் பிச்சை தான். உனக்கு வழங்கப்பட்ட காற்று, தண்ணி, அந்த உடல் ரீதியான புலன்கள், அதுக்கு தேவையான உபகரணங்கள், இது மட்டும்தான் உனக்காக இறைவனால் பிச்சை இல்லாம உபகாரமா உதவியா கொடுக்கப்பட்டது. ஆனா நாம எடுத்து சாப்பிட்றது அத்தனையுமே பிச்சை தான். பூமிகிட்ட இருந்து பிச்சையா வாங்குறோம். அந்த பூமியில தான் கழிக்கிறோம். அதுல இருந்து விளையிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். இதெல்லாம் பிச்சை இல்லாம என்ன? போனா போகுதுன்னு பூமி தாய் பிச்சை போடுறா. காத்தியாயினி மகாமாயை மகா யோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. காத்தியாயினி நீ யாரு? மகாமாயா. உன்னை அடையாளம் சொல்றேன். நீ பூர்வீகத்துல யாரோ எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய யுகத்துல, என்னுடைய நான் வாழும் காலத்துல, என்னுடைய பருவத்துல எனக்கு தெரிய வந்தது நீ நந்தகோபனுடைய மகளா வந்தியே, அவளை நான் அடையாளம் சொல்றேன் அப்படின்னு இனிஷியல் சொல்லி சொல்லி வணங்குறோம். அப்போ அர்ச்சாமூர்த்தியா வணங்குறமே, இதெல்லாம் பூமியில இருந்து எடுத்த பொருள்களை வச்சு வணங்குறோம். இதை யாசிச்சு தான் வாங்கணும். பூமியில இருந்து கேட்காம எடுத்தெல்லாம் அவருக்கு நிவேதனம் பண்ண முடியாது. தண்ணியோ காற்றோ எல்லாமே யாசகமா வாங்கித்தான் அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா நாம அனுபவிக்கிற அத்தனை புலன்களுக்குமே பூமி கிட்ட யாசிச்சு தான் வாங்கணும். அதை வாங்கித்தான் அவருக்கு நிவேதனம் பண்ணணும். கேட்காம எடுத்து நிவேதனம் பண்ண முடியாது. அந்த அர்ச்சாமூர்த்தியா இருக்கிறத இந்த வழிபாடு எனக்கு அவ்வளவா தெரியாது, புரியாது, மொத்தத்துல பிடிக்காது. தெரியாததையும் புரியாததையும் பிடிக்கும்னு எப்படி சொல்லுவ? பிடிக்காதுன்னு தான் சொல்ல முடியும். அதான் பகவான் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறையை சொல்றாரு. எல்லாமே அவர் தான். வைகுண்டத்தை அடையலாம்னா வைகுண்டத்துல அவர் தான் இருக்காரு. பரமபுருஷ பகவானை அடையலாம் அப்படின்னா பரமபுருஷரா அவர் தான் இருக்காரு. ஒளிப்பிளம்பான இறைவனை நீ அடைவாய் அப்படின்னு சொன்னா அதுவும் அவர் தான். நான் உனக்கு சுலபமா கிடைப்பேன்னு கடைசியா சொல்றாரு. அது யாருக்கு சொல்றாரு? ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருந்து பூஜை புனஸ்காரங்கள், விரதங்கள், யாத்திரைகள், தீர்த்தம் ஆடுறது, புனித தீர்த்தம்னு இப்படியெல்லாம் அலையிறவன்கள்லாம் விதவிதமா சொல்லிட்டு என்னைய நீ சுலபமா அடையலாம், அவங்க உனக்கு நான் சுலபமா கிடைப்பேன்னு சொல்றாரு. அது கடைசியா சொல்றாரு. அது யாருக்கு சொல்றாரு? சுலபமா பகவானை அடைய விரும்புறவனுக்கு நான் உனக்கு சுலபமா கிடைப்பேங்காரு. அவன் சுலபமா அடையிறதுன்னா எப்படி அடைவான்?
இந்த மாதிரி அர்ச்சாமூர்த்தியை வணங்குற வேதம் காட்டுற வழியெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவர் சொன்ன பகவத்கீதையை படிப்பான். அந்த கீதையில அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரோ, நம்மளை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரோ, அவருக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு சொல்லியிருக்கிறாரோ, நம்மள மாதிரி ஜீவர்கள் எதுக்கு பாவம் புண்ணியம் நல்லது தர்மம் அயோக்கியம் மனிதர்கள் சண்டாளன் இப்படி பரம அயோக்கியன்னு பலவிதமா எப்படி அவன் ஆகுறான், அதே சண்டாளன் எப்படி பவித்திரமான பக்தன் ஆகுறான், எங்கிட்ட இருக்கிறவனும் அரக்கனா எப்படி பூமிக்கு வந்தான், அவன் எப்படி அப்புறப்படுத்தப்பட்டு என்கிட்ட திரும்ப பக்தன் ஆனான், எல்லா விதத்தையும் அவரே சொல்லித்தராரு. இவர் சொல்லித்தர்ற பாதையை மட்டுமே படிச்சுக்கிட்டு வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த சுகபோகங்களுக்கு யாகம் யஜ்யம் பண்ணி தான தர்மம் பண்ணி பெரிய பெரிய ராஜஸ்ரீ யாகம்லாம் இருந்து அரச போகமெல்லாம் இருந்து உலக ஆண்டு மக்களை ஆண்டு காலங்காலமா வம்சாவளிகளை பெருக்கி அப்படி வழிபாடு பண்றத மாபெரும் கோயில் கட்டி யுக யுகமா அவன் ஏதாவது ஒரு யுகத்துல இறைவனை அடைவான். அதுல அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்ந்து அந்த இறைவனை அடையக்கூடிய காலம். அப்படி இறைவனை அடையக்கூடிய அந்த காலத்துல அந்த காலத்துக்கு உள்ளேயே இந்த பகவத்கீதையில அவர் பேச்ச கேட்டு அவர்கிட்ட பக்தி பண்றவன் உடனடியா போய் அவர்கிட்ட அடைஞ்சிருவான். அதைத்தான் நான் சுலபமா கிடைப்பேங்கிறாரு. யாரு கிடைப்பேங்கிறாரு? வேற எதுலையும் மனசை ஒட்டாம. வேற எதுல மனசு ஒட்டும்? தான தர்மத்து மேல, புண்ணியத்து மேல, சொர்க்க போகங்கள் மேல, அப்புறம் மதம் தீர்த்தம் எல்லாத்துக்கும் விதவிதமான மதிப்பெண்கள், அதாவது மதிப்பு கொடுத்து உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் பார்த்து, புரியுதா? இது சிறந்தது இது சிறந்தது அப்படின்னு, இது அதை விட கொஞ்சம் தாழ்ந்தது அப்படின்னு வித்தியாசங்கள்லாம் பார்த்து சிறந்ததெல்லாம் பகவானுக்கு படைச்சு புலநடக்கத்தோட இருந்து எத்தனை ஆயுசுகள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையுமே பூர்வீக ஞானத்தினால ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம். சம்பவங்கள் மறந்துடலாம், அந்த சம்பவத்தால ஏற்பட்ட உணர்ச்சிகள் மறக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ பகவான் பெரிய பெரிய முனிவர்களை பூரா பொண்ணா பிறக்க வச்சுட்டாரு. ஏன்? பெண்ணுடல்ல இருக்கிறவனுக்கு தான் மென்மையான உணர்வுகள் தெரியும். ஒரு பொண்ணை 4 பேர் கண்ணு அவ மேல பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்ணெச்சில அவ எப்படி தவிர்க்கிறா, அந்த கண்ணெச்சில் பட்ட தன்னை எப்படி அவ காப்பாற்றி தூய்மைப்பட்டு படுத்திக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன்ல. அப்போ அந்த மென்மையான உணர்வு அவங்க கிட்ட தான் வலிமையும் இருக்குது, அவங்க கிட்ட தான் மென்மையும் இருக்குது. யாரை வீழ்த்தணும்னாலும் அவங்களால முடியும். அதே மாதிரி யாராலையும் வீழ்த்த முடியாத அளவுக்கு அவங்க மென்மையானவர்களாகவும் இருப்பாங்க. கண்ணுக்கே தெரியலன்னா அவங்கள எப்படி சண்டை போடுறது? அந்த மாதிரி பெண்மை ஒரு விசித்திரமானது. அவ தான் காத்தியாயினி மகாமாயா. இன்னைக்கு என்னவா வந்திருக்கிறா? கூஸ்மாண்ட தேவி. ஜீவன் போற வழிக்கு துணைக்கு வர்றவ கூஸ்மாண்ட தேவிங்கிறவ, துணைக்கு வர்றவ. எப்போ நாம எத்தனை பேரோட வாழ்ந்தாலும் இப்ப அர்ச்சாமூர்த்தி விக்கிரகம் தான தர்ம வழிபாடுகள்லாம் சொன்னோம்ல, அந்த வழிபாடுகள்ல பகவான் சொல்ற வார்த்தையை கேட்டு வழிபாடு பண்றவே ஞானத்தினால் என்னை வழிபடுவதாக நான் கருதுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிறார். அதனால எனக்கு இந்த அர்ச்சாமூர்த்தியா வழிபடுறது கஷ்டமான வேலை, என்னால முடியாது அப்படிங்கிறதுனால அவர் பேச்ச கேட்கறத மட்டுமே வழிபாடா வச்சிருக்கிறோம். அதைத்தான் அவர் ஞான வழிபாடுன்னு சொல்றாரு. இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே அவனுக்கு ஒவ்வொரு விதமான ஜீவனுக்கு தேவையான சுகபோகங்களையும் இந்த மறு ஜென்மத்திலையும் முந்தின ஜென்மங்கள்லையும் அவனை காப்பாற்றி பாடமா கூட நடத்திட்டு கூட்டிட்டு வரும். ஆனா அவனுடைய பிரயாண காலம் தனிமையாகவும் வெறுமையாகவும் ஒருமையாகவும் தான் அவன் போக வேண்டியது இருக்கும். அப்ப துணைக்கு வர்றவன் தான் இந்த கூஸ்மாண்ட தேவி. போற வழிக்கு புண்ணியம் வேணும்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச புண்ணியம் முன்னக்கூடி போய் காத்திருக்கும், உன் கூட எல்லாம் வராது. நீ போற வரைக்கும், ஏன்னா நீ புறப்பட்டு போற வரைக்கும் எத்தனையோ புண்ணியத்தை பண்ணுவ, எத்தனையோ பாவத்தை பண்ணுவோம். அந்த பாவமும் புண்ணியமும் முன்னக்கூடி போய் காத்திருக்கும். உடனே இன்னைக்கு பண்ணது நீ 8 வயசுல ஒரு பாவத்தை பண்ணிட்டு 10 வயசுல ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு பண்ற பாவ புண்ணியம்லாம் நீ 90 வயசு வரைக்கும் 85 90 100 வயசு வரைக்கும் கூட தீர்க்காயுசா இரு.
ஆனா நீ பிறந்ததுல இருந்து பண்ண பாவ புண்ணியங்கள்லாம் உனக்கு முன்னாடி 100 வருஷம் கழிச்சு நீ வந்து சேர்றதுக்கு அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கும். உன் கூடையெல்லாம் வராது. நீ போகும்போது வெறும் ஆளா தான் போகணும். அப்ப எது துணைக்கு வரும்னா அந்த வழிபாடுகள் துணைக்கு வரும். இந்த வழிபாடுகள்லாம் அர்ச்சாமூர்த்தியா இருந்து வழிபடுறது, விரதம் இருக்கிறது, யாக யஜ்யம் பண்றது, வேள்வி பண்றது, இதெல்லாம் கூட துணைக்கு வரும்போது முன்னாடி போயிரும். அதுவும் தனியா தான் போக வேண்டியது இருக்கும். லக்கேஜோட எல்லாம் நம்ம மலையேற வேண்டாம். பையன் லக்கேஜை கொடுத்தோம்னா மலையப்ப சுவாமி கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நீ வெறுங்கையோட நடந்து போகலாம். அதே மாதிரி பூமியை விட்டு போகும்போது இவன் எதையுமே கொண்டு போக முடியாது. எல்லாம் இவனுக்காக முன்னாடியே போய் காத்திருக்கும். அப்போ வெறுங்கையோட போகும்போது அந்த வழிபாதையில நமக்கு துணைக்கு வர்றவ இந்த தேவி மறைமுகமா துணைக்கு வருவா. கடைசி வரைக்கும் கூட வர்றவ. நவராத்திரின்னு இந்த 9 ராத்திரிகள்லையும் நியாயமா சொல்ல போனா விடிய விடிய படிக்கணும். ராத்திரி முழுவதும் பகவான் 5 ராத்திரிகள் வழிபாட்டு முறைகளை வகுத்து கொடுத்துருக்கிறார். வைஷ்ணவத்துல பஞ்சராத்திரா முறைன்னு ஒண்ணு, விகனசாச்சாரியார் சொல்லி கொடுத்துருக்குதா, அது வைகானச முறைன்னு ஒண்ணு. அது ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தது பகவானை வழிபட. பகவானே 5 ராத்திரிகள் இருந்து வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது இது. அது போக பல ருசிகள்ல நம்ம இருக்கிறதுனால பகவத்கீதையில பகவானே அதே மாயாவனுடைய வகைய 9 இரவுகளாக்கி, ஏன்னா அது என்ன இரவு, உயிர்கள் ஒடுங்கக்கூடிய நேரம் சூரியனுக்கு அப்புறமா தான். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிற பகுதியில தான் அவனுக்கு மனம்ங்கிற ஒண்ணு வேலை செய்யும். இல்லையே, இது அமாவாசை தானே, பௌர்ணமியில தானே சந்திரன் தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அமாவாசைன்னா என்ன? பூமிக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய நிழல் தொடர்பு தானே. ஒன்று ஒளி தொடர்பு, ஒன்று நிழல் தொடர்பு. நிழலும் ஒன்றை தொட்டுக்கிட்டு தான் இருக்கு, ஒளியும் ஒன்றை தொட்டுக்கிட்டு தான் இருக்கு. ரெண்டுல எது தொட்டா என்ன? புரியுதா? அதனால இரவு தான் எல்லா உயிர்களுக்கும், உயிர்கள் ஒடுங்குற நேரத்துல தான் ஓய்வா பகவான் தன்னை பற்றி சொல்லித்தராரு. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இரவெல்லாம் படிச்சதை வச்சு அவன் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருவான். படிச்சதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பகல் பொழுது தேவைப்படுது. சூரிய ஒளி வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிருவான். முதல்ல அருணன் வருவாரு, அப்புறமா சூரியன் வருவார். அருணன்கிறது யாரு? சூரியோதயத்துக்கு முன்னாடி வெளிச்சம் வருதே, அந்த வெளிச்சம் தான் அருணன். அவன்கிட்ட அனுமதி இல்லாம சூரிய நாராயணரை வழிபட முடியாது. அருணனுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் சூரிய நாராயணருடைய வழிபாடு கிடைக்கும். இதுக்கு மதத்தை பற்றி எல்லாம் பிரச்சனை கிடையாது. இதையே சூரியன் வரும்போது வணங்குறவே பாரதத்தில் உள்ள நிரந்தரமான தர்மத்தை உள்ளவன், தர்மத்துல வாழ்றவன், மனித தர்மத்துல வாழ்றவன். சூரியன் மறையும் போது வணங்குறவே திரும்பி நின்று வணங்குவான். அவன் நம்ம கிழக்கு திரும்பினா அவன் மேற்கு திரும்பி கும்பிடுவான். நம்ம பசுவை வணங்கினா அவன் பசுவை தின்னே வணங்குவான். ஏன்னா கடவுள் கொடுத்துருக்காராம். அதுக்கு தகுந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் வகுத்து வச்சிருப்பாங்க. இந்த நேர் எதிரானவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே பகவான் தான் வழிகாட்டுறாரு. அவவே விலங்குல இருந்து வந்தவனுக்கு உடனடியா விலங்குல இருந்து குணங்களை அவனே நீக்கிக்க மாட்டான். விலங்கா கொஞ்ச நாள் வாழுவான். மனித உடல் பழகிற வரைக்கும் அவன் விலங்கா வாழ்றதுக்கு பகவான் தான் வழிகாட்டுறாரு. அப்புறம் நீயே அவனை துவேஷம் பண்ற. அப்படிலாம் இருந்துட்டு தானே நாம இப்ப இன்னைக்கு திருந்தி இருக்கிறோம். நம்மளும் இருந்திருப்போம்ல, படிப்படியா தானே வந்திருக்கிறோம். அப்போ பகவான் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறாருன்னு பக்தனா இருக்கிறவனுக்கு மதமோ ஜாதியோ இனமோ மொழியோ எதுவுமே கிடையாது. அவன் எல்லாருக்கும் சேவகம் செய்வான். எல்லாருமே பகவானுடைய அடியால் தான் அப்படின்னு தான் நினைப்பான். பகவானுடைய அம்சமா தான் நினைப்பான். அதான் பகவத்கீதையில ஞானத்தினால் என்னை வழிபடுகின்றவன் அவர் சொல்றாரு. அவரே சொல்றாரு, பரம சண்டாளனா இருந்தாலும் என்னை சரணடைஞ்சா நான் அவனுக்கு உடனடியா அவனை காப்பாத்துவேன்னு சொல்றாரு. அவரே காப்பாத்துவேன்னு சொல்லும் போது அவனை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம், நமக்கு என்ன அபிப்பிராயம் வேண்டி கிடக்கு?
நீ முதல்ல பக்தனாகு, பகவானுக்கு சொந்தக்காரனாகு, அதுதான் சுலபமா கிடைப்பேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஏன் கஷ்டமான வழியை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இதை அர்ஜுனன் அப்புறம் கேட்பான். கேட்டதுக்கு தான் பதில் சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தருடைய சாபத்துக்கும் சாபத்தையே வரமாக்குனதும் பகவானுடைய குணத்தினால, பகவானுடைய கருணையினால, ஜீவர்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜீவர்களுடைய அன்பு விலையா கொடுத்து பகவானுடைய கருணையை வாங்குறவன் சாபத்தை வரமாக்கிடுவான். அது எல்லாருக்கும் பயன்படும். இன்னைக்கு அந்த சாபம் வாங்கினவங்களுடைய கதையா படிச்சு தான் நம்ம புண்ணியத்தை பகவானுடைய அன்பை பெருக்கிக்க முடியுது. யாரு? கஜேந்திர மோட்சம். துருவன் படாத கஷ்டமா? பிரகலாதன் படாத கஷ்டமா? ஒவ்வொரு பக்தர்களும் கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல. அந்த ஒவ்வொரு பக்தர்களுடைய கஷ்டத்துக்கும் அந்த முந்தைய சாபங்கள், குற்றங்கள் தானே காரணம். அந்த குற்றம் எதனால வந்துச்சு? எல்லாருக்குமே சாபத்தை கொடுத்துட்டாங்க. எல்லாவனும் குற்றம் பண்ணவன் எல்லாம் பெருங்குற்றத்துக்கெல்லாம் தண்டனை தான் உண்டு. எந்த மாதிரிய குற்றத்துக்கு சாபம் உண்டு? தன்னலங்கருதாத குற்றங்களுக்கு மட்டும்தான் சாபம். நலகோணும் மணிகிரிவனும் அவன் யாருக்கும் தீங்கு செய்யல, சுயநலமா இல்லவே இல்லை. அவன் எல்லாரோடையும் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இடம் பொருள் தெரியாம மரியாதை இல்லாம இருந்தான். அந்த மரியாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கொஞ்ச நாள், நீ உணர்வுகளே தெரியாம, உணர்வுகளுக்கு எந்த மரியாதையும் தெரியாம நீ இருந்ததுனால மரியாதையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மரமாக்கி வச்சாங்க. மரமா இருக்கும்போது அவன் யாருடைய மரியாதையும் அவன் எதிர்பார்க்க முடியாது. அவனும் யாருக்கும் மரியாதை தர முடியாது. வெறுமனை வேடிக்கை தான் பார்க்க முடியும், அனுபவிக்க தான் முடியும். எங்க மரம், அதை நீ அவமானப்படுத்தினா அதுக்கு ஏதாவது தெரியுதா? அவமரியாதை படுத்தனா மரத்துக்கு ஏதாவது தெரியுதா? மகாபிரபு பண்ண மாதிரி தான். நீ எந்த மரியாதையும் ஒரு மரம் போல, ஒரு துரும்ப போல கெட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மரியாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பல தாவர சங்கமங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். எவனாவது மதிக்கிறானா, மூலிகையா இருந்தாலும் மதிக்கிறானா, மிதிப்பான். அப்படிதானே? நெல் பயிராவே இருந்தாலும் இறங்கி களை எடுக்கும் போது பயிரை மிதிச்சு தானே போறோம். தானியங்களை கூட காலில் தானே மிதிச்சு காய வைக்கிறோம். அப்போ மரியாதை தெரிஞ்சுக்கணும்னா அது கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மரியாதை, இந்த குற்றமெல்லாம் குற்றம் இல்லை. அடுத்தவனுக்கு, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யறவங்க எல்லாம் பகவானால் தண்டிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு சாபமெல்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி நம்ம அறியாமையினால நமக்கு தெரியாமலே அபராதங்கள் பண்ணினா அதுக்கு சாபம், சபிக்கப்படுறோம். அந்த சாபமே வரமாகி, வரம்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு அந்த சாபத்தினால பாடமும் நமக்கு விடுதலையும் கிடைக்கும். இப்போ நான் ஐயப்ப பக்தர்னு சொல்லி, உங்க முன்னாலதான் நடந்த நிகழ்ச்சி. ஐயப்ப பக்தர்னு சொல்லி ஐயப்பனுக்கு நிவேதனம் பண்ண அந்த அற்புதமான பிரசாதத்தை கொடுத்தோம். அது விடுதலைக்கான ஒரு செயலை செஞ்சோம். புரியுதா? அதை வாங்கிக்கிட்டு பதிலுக்கு அவங்க செஞ்சது என்னது? டீ கடையில இருந்து டீயும் வடையும் கொடுக்குறான். அப்போ பிரசாதம் கொடுத்ததுக்கு, நற்செயல் செய்ததுக்கு நல்லது விளைஞ்சிருக்கணும். பதிலுக்கு அவன் செஞ்சதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு இருக்கும். புரியுதா? விடுதலைக்கான ரிலீஸ் பண்றதுக்கான பிரசாதத்தை, உணவை கொடுத்தா அரெஸ்ட் பண்றதுக்கான உணவை அவன் கொடுக்கான். இந்த மாதிரி பாவ புண்ணியங்கள் வெவ்வேறு வகையில் நம்மளை சுத்தி சுத்தி வரும். வரம் சாபமாகும். நாம சாபத்தை வாங்கி வரமாக்கிக்கிறதுக்கு பதிலா வரத்தையே வாங்கி சாபமாக்குற வேலையை செய்யறோம்னு சொல்ல வரேன். நல்ல வரம் கிடைக்குது, ஆனா அதை சாபமாக்கிடுறோம். அப்படின்னா அந்த வரம் எப்பதான் நம்ம நல்லதை அனுபவிக்க முடியும்? இதெல்லாம் தேவையே இல்லை. என்னை நீ நினைச்சுக்கிட்டு வேற எதுலையும் மனசு ஒட்டாம இருக்கிறார். வேதத்திலேயோ ஏற்கனவே சொல்லி, வேதங்களில் மலர் மொழிகளில் கவரப்படாமல் சொல்லியிருக்கிறார்.
நீ இந்த மாதிரி எல்லாம் சொர்க்கத்துக்கு போறது, சுகமா அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விதவிதமா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ என்னையே நினைச்சிட்டு வேற எதுலயும் மனசு ஒட்டாம இருந்தா நான் உனக்கு சுலபமா கிடைப்பேன்னு இப்பதான் சொல்றாரு. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தா அந்த கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நீ அடையலாம்ன்றார். அது நான் தான் சொல்லவே இல்லை. அர்ஜுனனுக்கு இதெல்லாம் மொத்தமா சொல்றாருன்னா அர்ஜுனனும் அப்படித்தான். அவன் முதல்ல சொல்லும்போது நீ என் கூட தானே இருக்க, உன்னை நான் என்னத்தை அடையிறது, நான் விடுதலை ஆகிறதுக்கான வழியை சொல்லி கொடு அப்படின்னு கிருஷ்ணகிட்டே கேட்கான். நான் என்ன செய்யறதுன்னு குழப்பமா இருக்குது மதுசூதனா, என்ன இந்த மதுங்கிற அந்த குழப்பத்திலிருந்து நீக்குன்னு சொன்னான். அப்போ அவர் என்ன சொல்லுவாரு, நீ தான் என்கிட்ட இருக்கல, அப்புறம் என்னடா உனக்கு குழப்பம்னு அவர் உடனே சொல்லலை. என்னெல்லாம் செஞ்சா என்னென்ன விளைவு, அவங்கெல்லாம் ஏன் இப்படி எதிரியா இருக்காங்க நமக்கு, அவன் எதிரியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த எதிரியா இருக்கிறவனா நம்ம இப்போ அழிக்க போறோமே அவனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு உனக்கு எந்த பாவ புண்ணியமும் ஒட்டாது, நீ இந்த மனநிலையில வேலை செய்யணுங்கிறது எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டு கடைசியா இப்ப சொல்றாரு, பார்த்தனே நீ வேற எதுலேயும் லாப நஷ்டங்கள் பாவ புண்ணியங்கள் எந்த தர்மம் அதர்மம் அந்த யாகம் புனிதமான யாகங்கள் தொழில் கடமைகள் அப்படிங்கிறதுல எல்லாம் கருத்தை ஒட்டாம என்னையே நினச்சிக்கிட்டு இரு, என்ன செஞ்சாலும் என்ன நினச்சிக்கிட்டு செய், நான் உனக்கு சுலபமாக கிடைப்பேங்கிறார். சுலபமாக நீ கிடைப்பியா? ஆமாம். அப்போ சுலபமாக கிடைப்பேன்னு அவர் பகவான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு பரம புருஷனும் அவன்தான், யாகத்தின் பலனும் அவன்தான், அவர் சொன்ன அந்த பிரம்ம ஜோதியும் பகவான் தான், எல்லாமே நம்ம கிருஷ்ணன் தான் அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு சுலபமாக கிடைப்பேன்னு சொல்றாரு. கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொம்மெல்லாம் என்ன சொன்னாரு, அது வேற ஆள் மாதிரி சொன்னாரு. கடைசியில் நான் உனக்கு சுலபமாக கிடைக்கும் போது இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எல்லாமே கிருஷ்ணன் தான் தெரிஞ்சிருச்சு, அதனால இப்போ கிருஷ்ணன் தான்றார். அதனால நம்ம இப்போ நம்மளை காப்பாற்றிக்கிறதுல எங்கே யோசிக்கணும், சாபத்தை வரமாக்கணவங்களை யோசிச்சோம்னா வரத்தை வாங்கிட்டு நம்ம அதை சாபமாக்குறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி தப்பிச்சோம்னா கூஷ்மாண்ட தேவி கூட வருவாள், எப்போ துணையா வருவாள். ஏன்னா அவ அனுமதி இல்லாம நம்ம வழித்துணை இல்லாம போக முடியாது. அவ ரகசியமான அமானுஷியமான நம்ம உணர்வுகள்லையும் நினைவுகள்லையும், அதாவது ஏற்கனவே சந்திச்ச சம்பவங்களோட அந்த சம்பவங்களை எல்லாம் நாம நினைச்சு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நாம செஞ்சுக்கிட்ட சம்பவங்களை எல்லாம் நாம சந்திச்ச சம்பவங்களை எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, நான் சொல்றத இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நாம சந்திச்ச சம்பவங்கள்னு சொல்றேன், நீங்க என்ன நினைப்பீங்க, நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படி நினைப்பீங்க. அப்படித்தான் நாம நினைப்போம், நீங்கன்னு இல்லை நானும் தான். என்னெல்லாம் பண்ணினேன், நான் பண்ணேன், நான் களவாண்டேன், நான் அடி வாங்கினேன், நான் அவமானப்பட்டேன், நான் ஆத்திரப்பட்டேன், நான் காதலிச்சேன், நான் காதலில் தோல்வி அடைஞ்சேன், இன்னொருத்தைய களவாடித்தனமாக காதலிக்கிற மாதிரி நடிச்சு நான் கொண்டு வந்துட்டேன், அவள் சொத்தை களவாண்டேன், அவள் சொந்த பந்தத்திலேருந்து அவளை பிரித்தேன், இல்லை ஒருத்தனை இப்படி ஏமாத்துனேன், நான் இதெல்லாம் இயற்கை தானே, இல்லை எத்தனையோ இடத்துல நான் அடி வாங்கியிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன், வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பண்ணேன், நான் அனுபவிச்சேன் அப்படி யோசிக்க சொல்லலை. உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்கிறது சத்தியம். நீ எதெல்லாம் சந்திச்ச அப்படிங்கிறது சத்தியம். அப்படி நான் சந்திச்சு வந்ததுல அப்படி யோசிக்க சொல்றேன். புரியல? என்ன அப்படி யோசிச்சேன்னா நீ நல்ல சம்பவங்களையே சந்திக்கலைங்கிறது தான் அதிகம். உண்மையா இல்லையா? அப்ப நல்ல சம்பவங்களையே சந்திக்காத எனக்கு பகவானை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் எனக்கு எப்படி வந்துச்சு? ஏதோ புண்ணியம் பண்ணமா? புண்ணியத்தினாலெல்லாம் பகவானை அடைய முடியாது. புண்ணியத்தினால கூட கொஞ்சம் காசு கிடைக்கும், இல்லாட்டி கூட கொஞ்சம் புகழ் கிடைக்கும், கூட கொஞ்சம் ஏதாவது பௌதிக இன்பங்கள் கிடைக்கும், பதவி அந்தஸ்து கௌரவம் ஏதோ ஒன்று கிடைக்கும், அல்லது வீரம், இல்லாட்டி இன்னும் 10 பேரை ஏமாத்துற திறமை, எது வேணாலும் கிடைக்கும் புண்ணியத்தினால. பகவான் கிடைக்க மாட்டான். அப்போ பகவான் கிடைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தெரிஞ்சோ தெரியாம யாரோ ஒரு கிருஷ்ண பக்தனை, ஒரு தூய்மையான
ஆச்சாரியனை சிவபெருமான 4 கிழமைன்னு ஏதோ பிரதோஷத்துல எங்கேயோ ஒரு மகானை பார்த்து அவன் பிச்சைக்கார ரூபத்தில் இருந்தானோ, பணக்கார ரூபத்தில் இருந்தானோ, பக்த ரூபத்தில் இருந்தானோ, ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலாம் அவனை வணங்கியிருப்போம், மரியாதை கொடுத்துருப்பான். அவன் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பான், ஆசீர்வதிச்சிருக்க மாட்டான், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பான். அது நமக்கே தெரியாது. எதனால பக்தன் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான்னு நமக்கே தெரியாது. இது நான் என் அனுபவத்தில் பார்த்தது. குரு மகாராஜ் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாருன்னா என்ன பண்ணேன்னு இவர் என்னைய பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு அப்படின்னு புரியாது. ஆனால் ஒரு பட்ட சந்தோஷம்தான் பகவானை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கூட்டுறது. அந்த மாதிரி எப்போவோ ஏதோ ஒரு ஆசிரியனுக்கு மரியாதை கொடுத்துருப்போம். தெரியாதனமாக கொடுத்தோமோ தெரிஞ்சு கொடுத்தோமோ தெரியல. இன்னைக்கு பகவான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பகவானுடைய வாக்கை 5000 வருஷத்துக்கு முன்னால் படித்தாருன்னா பல கோடி வருஷங்களுக்கு முன்னால் சொன்னானே அதான் மறுபடி சொல்லுவேன்னு சொல்கிறாரு. இது முதல்ல நான் விவஸ்வானுக்கு சொன்னேன் அப்படின்னு அவர் முதலே ஆரம்பத்திலேயே சொல்கிறாரு. எதை தெரிஞ்சுக்கிட்டா மேலும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையோ அதை நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சுருக்கமாக தான் சொல்கிறாரு. நம்ம ஆயுள் கணக்கில் இந்த பகவத்கீதை படிக்கிற அந்த நேரங்கள் நம்ம மொத்த ஆயுள் கணக்கில் சுருக்கம் தானே. ஆயுசு மொத்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாள் பூரா வேற எதோ சுரண்டிக்கிட்டு பராண்டிக்கிட்டு திரியிறோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படிக்கிறதுல மொத்த வாழ்நாளையும் காப்பாற்றிக்கிறோம். இதுதான் பெரிய அதிர்ஷ்டம். அதாவது சாபத்தை வரமாக்கிடுறோம். நம்ம சபிக்கப்பட்ட செயல்கள்லாம் கீதை படித்த உடனே வரமாகி போகுது. நம்மளை பற்றிய அறிவை நாமளே யோசிக்கிறோம். அதனால பகவான் இதை ஞானத்தினால் வழிபடுறது. கங்கா தீர்த்தத்தை எடுத்து கங்கையை வழிபடுற மாதிரி பகவானுடைய சொல்ல எடுத்து பகவானையே வழிபடுறோம். அப்படித்தான் அவர் எடுத்துக்கிறாரு. அர்ச்சாமூர்த்தியா வணங்குறத விட இப்படி வணங்குறதுல தான் விருப்பம் அதிகம். இது சுலபம், அது கஷ்டம். அதுல எந்த அபராதம் பண்ணாலும் பெரிய குற்றமாகும். மனோபாவம் வினாடிக்கு வினாடி மனோபாவம் மாறும்போது கையில தூபத்தை வச்சுக்கிட்டு அர்ச்சாமூர்த்தியை ஆரத்தி காட்டுறேன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே 1000 சிந்தனை வந்துடும். இதெல்லாம் அபராதம் இல்லையா? அதனால நாம எதெல்லாம் சந்திச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம சந்திச்சதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எந்த மாதிரியான சம்பவங்களா சந்திச்சு வந்திருக்கோம். எல்லா சம்பவமும் நல்லா இல்லையே அப்படின்னு பகவான்கிட்ட வரும்போது அதுக்கு என்னடா இப்போ அதெல்லாம் மறந்துரு, என்னைய மட்டும் நினை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படியா, நீ அவ்வளவு மோசமான சம்பவத்தையா சந்திச்சு வந்திருக்கிற, என் பக்கத்துல வராத அப்படின்லாம் பகவான் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் நம்மளை விட மோசமான சம்பவங்கள் எல்லாம் சந்திச்சு காட்டினவன். இந்த சைதன்ய மகாபிரபு சரிதாமிரதத்துல பார்த்தோம்னா தெரியும் ஜகாய் மாதாயி கிட்ட எப்படியெல்லாம் பகவான் எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வாங்கினாருன்னு. இப்போ வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகளை வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு தெரியாது. காலங்காத்தால அது என்ன ஊர், மதுரையில் இன்னொரு பேருந்து நிலையம் இருக்கு, மாட்டுத்தாவணி திருமங்கலம், இன்னும் ஆரப்பாளையமா, அந்த பகுதிக்கு போகிற ஊருக்கு விடிய காலைல 4 மணிக்கு அங்கே போனால் இத்தனைக்கும் பழனிக்கு போகிற பஸ்ஸு, நல்ல கோயம்புத்தூர் கோவை மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது, கோணியம்மனா போகிற பஸ்ஸு, அந்த மாதிரி பேருந்து தான் இருக்குது. பஸ்ஸுக்குள்ள சாமியெல்லாம் பூ போட்டு வச்சு பத்தியெல்லாம் பொருத்தி கம்மன்னு தான் இருக்குது. ஆனால் டிரைவர் சொல்கிறேன் காலங்காத்தால பேசண்ட் நாமத்தை போட்டுக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. இப்படிலாம் வாங்கி கட்டுறோம்ல, இதெல்லாம் நல்ல சம்பவமாவா சந்திக்கிறோம். அவன்கிட்ட போய் என்ன இப்படி சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்படி சம்பவத்தெல்லாம் சந்திக்கிறேன்னா அது நீ சந்திக்கலை, உன் நெத்தியில் இருக்கிற நான் தானே சந்திச்சிருக்கிறேன், உனக்கு எங்கே வலிக்குதும்மா அவன். எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கிறவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லி புகார் பண்ணுறது? நீ எதெல்லாம் அனுபவிக்கிற எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துருன்றார் அவரு. நான் எவ்வளவோ நல்லதெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மகிட்ட நல்லது என்ன இருக்குது? இருக்கிறதெல்லாம் பொய், பித்தலாட்டம், பேராசை, கபடம் எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியது. என்கிட்ட இருக்கிறது இதான், பார்த்தா வச்சுக்கோ. ஈய சட்டி, ஓட்டச்சட்டி, பிஞ்சு போட துணி, இதான் இருக்குது வச்சுக்கோ.
காஞ்சி போன பூ இதுதான் இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம குணக்கேடுகளை பூரா கொடுத்துட வேண்டியது. அவன் என்ன இருந்தாலும் இருக்கிறத பூரா கொடுத்துட்டான்ல, பாவம் அவன் என்ன செய்வான், அவனுக்கு நான் வேணுங்கிறது தர்றேன். அதான் அரவண பிரசாதத்தை கொடுத்தா அவன் காப்பியை கொண்டு வந்து திருப்பி குடிக்கான். என்னடா இது? அப்ப எப்படி இருக்குது, ஒரு செயலுக்கு ஒரு செயல், ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியலன்னு அர்த்தம். இப்போ வரத்தெல்லாம் சாபமாக்குற வேலையை எவ்வளவு சுலபமா யதார்த்தமா செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன். யாரையும் நான் குறிப்பிட்டு குறை சொல்லல. வரத்தெல்லாம் சர்வசாதாரணமா சாபமாக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு அடியிலையும் நமது கிடைக்கிற பவித்திரத்தை அபவித்திரமாக்கிக்கிறத தான் வாழ்க்கை முறையா வச்சிருக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா எந்த நேரமும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். அதாவது அபவித்திரத்தை பவித்திரமாக்கிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரே. இதை விட நாம வேள்வியை தவிர நம்மளை புனிதப்படுத்திக்கக்கூடிய வேற எதுவுமே செல்லாது. இதுதான் செல்லும். மற்றதுல எல்லாம் கங்கையில முங்கிட்டு எந்திரிச்சு வெளியில வந்த உடனேயே வரும்போதே எதிர ஆதிசங்கரர் கங்கையில குளிச்சுட்டு வெளியில வராரு. இவர் போறாரு, சிவபெருமான் போறாரு. எந்த ரூபத்துல? சுடுகாட்டுல இருந்து போற மாதிரியே போறாரு. அவர் தள்ளி போன்னு சொல்லிட்டாரு சங்கரது, ஆதிசங்கரர். யாரை தள்ளி போ சொல்ற? என்னையவா? இல்ல இந்த உடலையா? இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய குணத்தையா? எதை தள்ளி போக சொல்ற? நல்ல விளக்கமா சொல்லுங்கிறாரு. இவருக்கு திக்குன்னு ஆகி போச்சு சங்கராச்சாரியருக்கு. இப்படியெல்லாம் கேட்கறவ யாரு? அவன் சண்டாளம் தீட்டுப்பட்டுருவோம்னு நினைச்சு இவர் தள்ளி போனாரு. தள்ளி போடணும், நீ எதை சொல்ற? என்னையவா? என் உடம்பையா? எனக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தையா? எதை தள்ளி போக சொல்ற? உன்னை தள்ளி போய் சொன்னேன்னா மீதி 2 இருக்குமே, 3ஐயும் தள்ளி போக சொல்றியா? விளக்கமா சொல்லுன்னு கேட்கிறாரு. இப்போ இது பெரிய கதை. இது அற்புதமான விஷயமா இருக்கும். சிவருமானா வந்து இப்படி நாடகத்தை நடத்தி நமக்கு காட்டுறாங்கன்னா, கடவுளுக்கு நம்ம ஜீவர்களை எப்படியெல்லாம் காப்பாத்துறதுக்கு எத்தனை தந்திரம். 33 கோடி பேர் இருக்காங்க நமக்கு. இந்த மாதிரி வகையா இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து பகவான் வழிகாட்டுறார். நாம ஒவ்வொரு அடியிலையும் புனிதப்படுத்திக்கிறத தவிர நம்மளை அபவித்திரம், அதாவது குற்றப்படுத்திக்கிற செயல்கள் தான் வாழ்க்கை முறையா வச்சிருக்கிறதுனால எப்பவுமே நம்மளை புனிதப்படுத்துறதுக்கு பகவானுடைய நாமத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தி ஏவ நாஸ்தி கதிரண்யதா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.